வீட்டில் விளக்கே கிடையாது. அப்போல்லாம் வந்து எப்படி படிக்கிறது, சிம்லி விளக்கு வச்சு தான் படிக்க முடியும். அது அந்த காற்று அடித்தா தீர்ந்து போயிடும். அடிக்கடி நம்ம தீப்பெட்டி கொளுத்தணும். அப்போ வந்து தீப்பெட்டி வந்து 10 பைசா, கிளி தீப்பெட்டி அப்படின்னு சொல்லுவோம். ரெட்டக்கிளி தீப்பெட்டி 10 பைசா. அந்த 10 பைசா வாங்கினா அடுத்து வெங்காயம் வாங்க காசு இருக்காது. ஸோ ஒரு நைட்டு முழுக்க அந்த விளக்கில் படிக்கணுன்னா கூட தீப்பெட்டியும் ஒரு தீப்பெட்டி 10 பைசா தீர்ந்து போயிடும். அந்த சிம்லி விளக்கில் மண்ணெண்ணையும் தீர்ந்து போயிடும். மண்ணெண்ணெய் தீர்ந்து போச்சுன்னா அசூரன்ஸ் அடுத்த நாள் கியூவில் நின்னா கூட மண்ணெண்ணெய் ரேஷனில் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது ஒரு அசூரன்ஸ். இதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன், ரயில்வே ஸ்டேஷனில் மட்டும்தான் 3 ஃபேஸ் கரண்ட், 24 ஹவர்ஸ் கரண்ட் இருக்கும். பக்கத்தில் எந்த ஸ்டேஷனு? பக்கத்தில் பூதலூர் 1.5 கிலோமீட்டர். நாங்கள் இருக்க அந்த கிராமத்துலேருந்து இந்த பூதலூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு 1.5 கிலோமீட்டர். அதுக்காக நான் என்ன செஞ்சிடறேன், காலேஜ்னு வந்த பிறகு நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒரு பெட்ஷீட் எடுத்துகிட்டு போயிடுவேன். பெட்ஷீட் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் இருக்காங்க, அதுக்கு முன்னாடி அங்கே தான் வந்து நல்லா கொஞ்சம் செட்டாக இருக்கும், மற்றது ஓப்பனாக இருக்கும். நைட்டு எப்படியும் ஒரு 1 மணி வரையும் படிப்பேன். படிச்சுட்டு அங்கேயே நான் வந்து பெட்ஷீட்டை விரிச்சு படுத்துருவேன். ரயில்வே ஸ்டேஷன்லேயே கரெக்டாக அந்த இன்ஜின் வந்து என் பக்கத்தில் நிற்கிற அளவுக்கு அந்த இடத்த நான் சூஸ் பண்ணி படுப்பேன். ஏன்னா அங்கே வந்து நிற்கும்போது பயங்கர சவுண்டும் இருக்கும், பயங்கர ஹீட்டும் இருக்கும், ஒரு கம்ஃபர்ட் சவுண்ட் இருக்கா, தூங்க முடியாது. ஃபோர்ஸிபிளாக நம்ம எழுந்து தான் ஆகணும். ஸோ அதனால் அங்கேருந்து அந்த ஃபோர்ஸிபிள் வந்து எழுந்த பிறகு திரும்ப 1 ஹவர் படிச்சுட்டு எப்போ வந்து சூரிய ஒளி வரும்னு வந்த பிறகு, வெளிச்சம் வந்த பிறகு திரும்ப வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு திரும்ப வந்து 8 மணிக்கு ட்ரெயினை பிடிக்கும் திருச்சி போகிறதுக்கு. திரும்ப நான் வந்து ட்ரெயினை பிடிச்சி போயிட்டுருக்கோம். என்ன சொல்ல போனால் புக்ஸ் எல்லாம் ஒரு புக் கூட எனக்கு வாங்கினது ஞாபகமே இல்லை. காலேஜில் ஏன்னா காசு இல்லையே, சாப்பிட்றதுக்கே காசு இல்லைங்கும்போது எப்படி புக்கை வாங்குவீங்க? நீங்கள் நோட்டை கேட்டீங்க, நோட்டு கவிதை எழுதி வாங்கி கொடுத்தோம், புக்கை யாரும் வாங்கி கொடுப்பாங்க? புக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ப்ரொஃபஸர்ஸ் நம்ம நல்லா படிக்கிறதுனால அவங்க பேரில் லைப்ரரியிலேருந்து எடுத்து என்கிட்ட கொடுப்பாங்க. ஸோ 15 நாள் ரொட்டேஷன், 14 ரொட்டேஷன்ஸ். அப்போலாம் லைப்ரரியில் நீங்கள் புக்கை எடுத்துகிட்டீங்கன்னு வச்சுன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி சரண்டர் பண்ணி ஆகணும். ஏன்னா ஹால் டிக்கெட் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்து வாங்கி ஆகணும். லைப்ரரியில் கொடுக்க மாட்டாங்க, புக்கை எடுத்து கொடுத்தா தான் தருவாங்க. ஸோ அதுக்காக ப்ரொஃபஸர்ஸ் பேரில் எடுத்து புக்கை வாங்கி நான் படிச்சுட்டு அவங்கள்ட்ட கொடுத்துருவேன். இது மாதிரி சூழலை பார்த்து அக்கம் பக்கத்தில் யாராச்சும் வசதியாக உள்ளவங்களோ உங்கள் சொந்தக்காரவங்களோ எதுவும் உதவி பண்ண ஆயத்தமாக இருந்தாங்களா? நீங்கள் கேட்கலையா? நானும் கேட்கல, யாருமே உதவி பண்ணல. ஒரு வகையில் கேட்டிருந்தால் உதவி பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. இல்லை கேட்டு அவங்க மறுத்து இருந்தாங்கன்னா மனசு ரொம்ப உடஞ்சிருக்கும். அந்த நிலைமைக்கே நான் எடுத்துகிட்டு போகல. ஸோ நம்ம வந்து முயற்சி இருக்குது. எங்கள் அம்மா வந்து மோட்டிவேஷன் பண்ணுவாங்க, உன்னால் முடியும்ப்பா. பிறந்து வளர்ந்தது குக்கிராமம். அப்பா நான் கல்லூரி படிக்கும்போதே இறந்துட்டாங்க. அம்மா வந்து விவசாய கூலி வேலை பார்த்து தான் எங்களுடைய குடும்பத்தை நடத்தி வச்சுட்டு இருந்தாங்க. கடினமான ஒரு சூழ்நிலைகளை கடந்து படிக்கணும் அப்படிங்கிற வெறியில் இப்போ வந்து நம்மளுடைய பேரண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து பணம் சேர்த்து வச்சுருந்தாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம ஒரு பிஸ்னஸ் டெவலப் பண்ணலாம். இல்லை வேறு வகையில் ஒரு செல்வாக்கு, அரசியல் பலம் அப்படி இருந்தால் கூட ஏதோ செல்வாக்கு மூலம் வந்துடலாம். நமக்கு எந்த பலமுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் அடுப்பெரியும். அந்த ஒரு வேளை அடுப்பெரிய வச்சு தான் 3 வேளையுமே நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குன்னா ஒரே ஒரு நமக்கு ஆதாயம் வந்து படிப்பு தான். படிப்பை வச்சு தான், கடின உழைப்பை வச்சு தான் நம்ம முன்னேற முடியும் அப்படிங்கிறத எங்கள் அம்மா அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க. நானும் உணர்ந்துக்கிட்டேன். அப்படி நினச்சி படித்ததுனால தான் இன்றைக்கி வந்து இந்த பதவியில் நம்ம அம்மாவும் ரொம்ப ஆதரவாக அப்போவே வந்து இதனுடைய கணவர் இப்படி இருந்திருக்காப்புல, பிள்ளைங்க வந்து படித்தா மட்டும்தான் அந்த குடும்ப சூழ்நிலையை மாற்ற முடியும் அப்படிங்கிறதுல, கல்வி முக்கியம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க பாருங்கள். ஆமாம், அதை வந்து எது தடைப்பட்டாலும் கல்வி தடைப்படக்கூடாது. நாங்கள் வந்து குடும்பத்தில் 5 பேர், 2 அக்கா 2 தம்பி. என்ன காரணம்? ஒரு வேளை தான் வீட்டில் அடுப்பு இருக்கு, விவசாய நிலம் கிடையாது. அப்போ வந்து வாழ்வாதாரம் வந்து கூலி வேலை பார்த்தா பண்ணி ஆகணும். அப்போ வந்து எங்கள் அம்மா வந்து ஒரு வயலில் போயிட்டு களை பறிக்கிறது, நாற்று நடுறது, கதிரை இருக்கிறது, எந்த வேலையை செஞ்சாலும் ஒரு நாளைக்கு 5 ரூபா தருவாங்க. அந்த 5 ரூபாயை வச்சு தான் அன்னைய பொழப்பு நடத்தணும். ஏன்னா அது அடுத்த நாளைக்கு வாங்குறது கூட காசு இருக்காது. அதனால் அந்த 5 ரூபாயை எடுத்துகிட்டு போயிட்டு உடனே அந்த ரேஷன் கடையில் அரிசி, மண்ணெண்ணெய், சுகர், அதுக்கப்புறம் காய்கறிகள், அதுக்கப்புறம் மளிகை ஜாமான், இதையெல்லாம் அந்த 5 ரூபாக்குள்ளே வாங்கி சமைச்சு சாப்பிட்டுட்டு அடுத்த நாளே வேலைக்கு போகணும். ஒரு நாளைக்கு வேலைக்கு போகலைன்னா எங்கள் வீட்டில் அடுப்பு எரியாத சூழ்நிலை. இதுக்கிடையில் கல்லூரியும் நான் படிச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நைட்டு மட்டும் தான் நாங்கள் சமைப்போம். சமைச்சிட்டு அன்னைக்கு மட்டும் தான் சூடாக சாப்பிட்றது. அதே சாப்பிட்டுட்டு அதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருவோம். தண்ணி ஊற்றி வச்சுட்டு அடுத்த நாள் வந்து பழையதுன்னு சொல்லுவோம். பழைய சோறு, அந்த பழைய சாப்பாடு. ஸோ அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கூட்டுக்குன்னா ஒன்றும் வழிவகை வாய்ப்புகள் கிடையாது. அதனால் என்ன செய்வோம், நம்ம மாமரங்கள் நிறையா இருக்கும் கிராமத்துலலாம். அப்போ வந்து நீங்கள் சின்ன பிள்ளை நானாக படிக்கும்போது எல்லா மாமரத்துலேயும் கல் விட்டு மாமரம் அடிச்சுட்டு இருப்போம். ஸோ கல் விட்டு மாங்காய் அதை எடுத்து பொறுக்கிட்டு வந்து அம்மாட்ட கொடுக்குறது. ஸோ அவங்க அரிஞ்சு இந்த உப்பை வச்சு அடமாங்காய் அப்படின்னு போட்டு வைப்பாங்க. ஸோ அதனால் வந்து தினந்தோறும் பார்த்திங்கன்னா அந்த காலையில் பழையதை வந்து அடமாங்காய் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு
அதே பழையதை தண்ணியை வடித்து ஒரு டிஃபன் பாக்ஸில் வச்சுட்டு காலேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறது மதியான சாப்பாட்டுக்கு. அப்படி பழையதை எடுத்துகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அது நீர்த்து போயிடும், தண்ணி வந்துடும், சோதனை ஆகிடும். ஆமாம், சோதனை ஆகிடும், தண்ணி வெளியில் வந்துடும். அந்த புக்கை நினச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பாலித்தீன் பையை போட்டு நல்லா டைட் பண்ணி கட்டிங் அம்மா வைப்பாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி வாழ்க்கை தான் அப்படியே தொடங்கியது என்னுடைய வாழ்க்கை. ஒருவேளை அடுப்பு எரிஞ்சாதான் அப்படின்னா அன்னைக்கு வந்து அம்மா போகலை அப்படின்னா 5 பேர் வீட்டில் இருக்கீங்க, அவங்களுடைய நிலைமை வந்து மறுநாள் வந்து பட்னி தான் இருந்தாகணும், அது மாதிரி சூழ்நிலை இருந்திருக்குங்களா? நிறைய நாட்கள், அதாவது நிறைய நாட்கள் வந்து சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா விருந்தாளி வந்துடுவாங்க. ஸோ நம்மளுடைய வறுமையை அவங்கள்ட்ட சொல்ல முடியாது இல்லையா. ஒரு விருந்தாளி வந்துட்டால் அவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு எங்கள் அம்மா வந்து சாப்பிடாம அந்த வடித்த கஞ்சி இருக்கு இல்லையா, அந்த வடித்த கஞ்சியில் உப்பு போட்டு அவங்க குடிச்சிருவாங்க. ஒரு சில நேரம் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் க்யூவில் நிற்கும், கிடைக்காமலும் போயிடும். அதுக்காக வந்து அரிசியை கடனை வாங்குவோம் பக்கத்து வீட்டில். ஒரு படி அரிசி, அரைப்படி அரிசி, ஒரு படியோடு யாரும் கொடுக்கறது கிடையாது, காப்படி அரிசி அப்படி தான் கொடுப்பாங்க. கடனாக வாங்கி நாளைக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த காசை வச்சுருந்து அடுத்த நாள் வாங்கும்போது சேர்த்து வாங்கி அவங்களுக்கு கடனை ரிட்டர்ன் பண்ணிடுறது.